உதயநிதிக்கும் விஜய்க்கு வர கூட்டம் முடியலையே. உதயநிதியும் விஜய் வந்தாருன்னா அவ்வளவு கூட்டம் வருது. ஐயா நல்ல கட்டுப்பட்டு அதுதான் சொல்றேனே, திரை கவர்ச்சின்றது, திரை மோகன்றது தமிழக அரசுல ஊறி தலைத்து இருக்கிறது. கூட யாரையாவது முரண்பாடு ஏற்பட்டிருக்கு, அந்த மாதிரி நாங்க கொள்கையா இருக்கிறோம், நாங்க இதெல்லாம் இருக்கோம்னு சொல்லி அவங்க கூட அந்த மாதிரி விஜய் ரசிகராக ஒரு திமுக காரன் ஒரு முரண்பாடுகள் நிறைய இருக்குதா, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுக கார நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, முரண்பாடுகள் இருக்குது. அவங்க வந்து இன்னுமே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம ஒண்ணுமே டிபேட் ஆரம்பிக்கல. ஏன்னா அவங்க வந்து இன்னும் டிபேட்டுக்கு வர்ற நம்ம கிட்ட. ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் போரு. அவருடைய கருத்தியல் என்ன சொல்றாரு, கொள்கை தலைவர் ஒரு 5 பேரை சொல்றாரு. அவரு அந்த கொள்கை தலைவர் பற்றி ஒரு அரை மணி நேரம் துண்டு சீட்டு இல்லாம, பேப்பர்கள் இல்லாம பேசக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தலைவர்களா விஜய் வருவாரான்றது மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். சீமான் எப்படி பாக்குறீங்க? தமிழ் தேசிய களத்தில் வந்து சீமான் வந்து பெரும் அதிர்வலியும் தாக்கத்தையும் ஏற்படுத்தினவர் தான். வருங்கால நடிகர்கள் எம்ஜிஆரை போல் வர முடியாது. எம்ஜிஆரனுடைய வரலாறு தெரியாமல் எம்ஜிஆரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் புதிதாக கட்சி ஆரம்பிக்கும் போது, அது கருவாகும் போது அதற்கு நடை வழங்கியவர்கள் கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகள் பக்கவாதமாக இருந்தார்கள், காங்கிரஸ் பக்கவாதமாக இருந்தது. இப்போதைய நடிகர்களுக்கு உணர்ச்சி வேகத்தில் இளைஞர்கள் கூடுகிறார்களே தவிர அவர்களுக்கு என்று கொள்கை கோட்பாடு இல்லாமல் கூடி கலையும் கூட்டமாக உள்ளது. இப்படி முதல் அந்த அணிந்த படிச்சாலே போதும். நமக்கு விஜய் பின்னாடி போறதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஏன்னா அவர் வந்து கொள்கை சார்ந்த அரசியல பேசுவார். உங்களோட நண்பர்களா இருப்பாங்க, அவங்கள விஜய் ரசிகரா இருந்தாலும் உங்ககிட்ட ஏதாவது தர்க்கம் போட்டிருக்காங்களா? அந்த மாதிரி நிறைய தர்க்கம் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு உரையாடல் மூலயமா நக்கீரன்ல நமக்கு தெரிஞ்சவங்களா இது பண்றாங்க. உரையாடல்கள் மூலயமா தான் நம்ம வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற வந்து கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடியும், நம்ம கருத்துக்களை அவங்க கிட்ட சொல்ல முடியும். அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னா, கருத்தியல் சார்ந்த ஒரு முரணியோ எடுத்து வைக்க மாட்டாங்க. அவங்க வெறுமனே வந்து ரசிகர் பட்டாளத்து கூட இப்ப கூடமே ஒரு கடைசி அவரோட படத்துக்கு இசை வெளியிட்ட நடந்தது, அதை தான் பெரிதா பேசுறாங்களே தவிர்த்து அவர் வந்து கடைசியா எந்த களத்துல நின்னாரு, இது வரைக்கும் அவர் கால் வந்து தரையில படவே இல்லை. வேன்லயே வந்துட்டு கேரவான்லயே போயிடுறாரு. அப்படி இருக்கக்கூடாது. அந்த எளிய மக்களோட கைகளையும் வாசத்தையும் நுகர்ந்தா மட்டும்தான் ஐயா நல்ல கண்ணு போன்றவர்களால் நீங்க வந்து தமிழக முதல்வர் ஆக முடியும். அவர் சொன்னாரு கடைசி மதுரை மாநாட்டுல, ஐயா நல்ல கண்ணுவே தோத்த நாடுன்ட்டு. அப்படிப்பட்டவரே தோத்த நாடு. நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க? தமிழக இளைஞர்கள் வந்து தெளிவோட இருக்காங்க. அவர்கள் அரசியல் கற்க அவர்கள் வந்து கண்டிப்பா அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாகும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூற்றுப்படி தான் அரசியல் தெரிய அவங்களுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஏன் இங்க போனோம், வெளியே வரணுன்ற நிலைமை அவங்களுக்கு தெரியும். விஜய்க்கு இருக்கிற சக்தி வந்து ஐயா நல்ல கண்ணு கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா அவர் வந்து பாலிடிக்ஸுக்கு வந்தார். அவருக்கு முன்னாடி போராட்டமோ இல்ல ஏதோ உண்ணாவிரதமோ இப்படி எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது இல்லாமலே கூட்டம் சேருது. ஆனா ஒரு எளிய மனிதன் வந்து அரசியலுக்காக தியாகம் பண்ணிட்டு தன்னோட வாழ்க்கை குடும்பம் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு வந்துமே இந்த எளிய மக்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற நிலையை வந்து தமிழ்நாட்டுல இன்னும் சூழல் இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப அந்த ரசிகர் மனப்பான்மை வந்து என்னன்னா அப்படி ஒரு சூழல் அவங்கள வச்சுட்டு இருக்கு. தன்னோட கணவனை வந்து அவங்க வந்து அதை விட உயர்த்தி பேசுறது விஜய், அது நம்ம வந்து அவங்களா புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி நம்மளும் பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற மனிதர்களுக்கு வந்து அதை எதிர்த்த ஒரு முரண் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்களையும் நம்மளை திருத்தி கொண்டு வர வழிதான் நம்மளோட வேலை. அதுதான் ஐயா நல்ல கண்ணு சொல்லிட்டு போயிருக்காரு. உங்களை போன்ற மீடியாக்கள் தான் நல்ல கண்ணை போன்ற தலைவர்களுக்கு வெளியுலகத்தில் அரசியல் களத்தில் காட்ட வேண்டும். இப்போது அது நடைபெறுகிறது. உங்களுடைய சேனலுக்கு எங்களுடைய நன்றி பாராட்டுக்கள். ஐயா நல்ல கண்ணு வர்றாரு, இடத்துல விஜய் வர்றாருன்னா அதுல 10ல் 1% கூட்டம் வந்து காட்ட முடியும். அரசியல் என்பது உணர்வு. அரசியல் என்பது ஏதோ ஒரு மோகமோ கவர்ச்சியோ அல்ல. விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் நீலாங்கரையிலயும் சரி, கரூர்லயும் சரி, எங்க போனாலும் சரி, கூட்டக்கூடிய கூட்டம் என்பது திரை மோகத்தினாலும் திரை கவர்ச்சினாலும் சினிமா பாப்புலர்னால ஒரு ஹைப்னால கூடக்கூடிய கூட்டம். இன்னைக்கு இந்த பால் நிலத்தின் அருகிலோ இல்ல நம்ம இந்த பக்கத்திலோ இங்க இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் பொது உடைமை உணர்வாலும் பெரும் கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், மாசே தூங்கா போன்ற பெரும் புரட்சியாளர்கள் விதைத்த விதையின் நீட்சி தான் நம்ம தோழர் நல்ல கண்ணு ஐயா. ஒரு மாவட்ட சமுதாயத்தில்
வெறும் கம்யூனிசம் என்றால் வர்க்க விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை என்று பேசியிருந்த கம்யூனிசம் நல்லக்கண்ணு ஐயா தன் இறுதி மூச்சு வரை சாதி ஒழிப்பு போராளியாகவும் களத்தில் நின்றவர். எனவே நாம் இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை உணர்வால் சேர்ந்த கூட்டம், பொது உடைமை என்ற ஒரு சித்தாந்தத்தின் மூலியமாக சேர்ந்த கூட்டமாக தான் நான் இங்கு இதை பார்க்கிறேன். அதனால் இந்த கூட்டம் என்பது ரியாலிட்டி, நாட் ரீல், அப்படிதான் நான் சொல்றேன். இந்த திரை மோகம், திரை அரசியல் கவர்ச்சி என்பது இந்தியாவுல பெரும் தமிழகத்துல வந்து பெரும் அரசியல் தியாகத்தை திரை கவர்ச்சி மூலியமா தான் இங்க நடக்குது. உணர்வால் சேரக்கூடிய எங்களை போன்ற தோழர்களும் சரி, இங்க பாத்தீங்கன்னா நீங்க எஸ்எஃப்ஐ தோழர்கள் வந்து நிறைய பேர் முழக்கம் போட்டிருப்பாங்க, இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னா என்னன்னு போயிட்டு மீனிங் கூட தெரியாமலாம் இன்றைக்கு வந்து தமிழக இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதை பார்க்கணும், அதை சிந்திக்கணும். தமிழக அரசியலோட வரலாற்று வந்து பெரும் நீட்சியான ஒரு வரலாறு. ஐயா சுந்தரலிங்கம் இருந்தாரு, மாப்போசி இருந்தாரு, ஜீவானந்தம் இருந்தாரு, கக்கன் இருந்தாரு. இவங்க எல்லாமே பொது உடைமை இயக்கத்துல வந்து பெரும் பங்காற்றியவர்களாம். பொது உடைமை இயக்கம் வந்து பொது உடைமை இயக்கம் தான் சொந்தம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு பெரும் ஒரு கருத்தியல் அது ஒரு ஐடியாலஜிக்கல். அந்த ஐடியாலஜிக்கல் வந்து பெரும் நீட்சி. பகத்சிங்ல இருந்து, அரவிந்த் கோஷ்ல இருந்து அப்படியே அது தொடர்ச்சி நீட்சியா அது வந்து வந்துட்டு இருக்குது. ஆனா இந்த முழக்கங்கள் கூட தெரியாம இன்றைக்கு வந்து தமிழக அறிஞர்கள் இருக்கிறது வந்து எங்களை போன்ற தலைமுறை இருக்கிறது வந்து மிகவும் வேதனை தான் அளிக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்குது. அந்த ஐடியாலஜில நம்மளுக்கு என்ன இங்க சுப்ரீமசியா இருக்குதுன்னா கான்ஸ்டிடியூஷன் தான். இந்த ஐடியாலஜி எல்லாமே சொல்லக்கூடிய பேசக்கூடிய, இப்ப திராவிடனா சமூக நீதினு சொல்றாங்க, சோசியல் ஜஸ்டிஸ்ன்றாங்க. ஆனா சோசியல் ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்காம ஒரு இஷ்யூ பேஸ்டா அவங்க எதுவுமே வந்து இங்க எடுத்துட்டு போகாம வெறும் இவங்க இப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாரு, அதுக்கு ஆதரவு தெரியக்கூடிய மனப்பான்மையே இருக்குதே கண்டி ஒரு அனலிட்டிக்கல் அண்ட் மென்டலி இது எப்படி அணுகிறது, இது எப்படி போறதுன்ற ஒரு பரந்த விரிந்த பார்வை வந்து தமிழக அறிஞர்கிட்ட இல்லாம இருக்கிறது பெரும் வருத்தத்தை தான் அளிக்கிறது. ஒவ்வொரு சித்தாந்தமும் இங்க வந்து ஒவ்வொருத்தர் கற்பிச்சிருக்குது. ஆனா இது எல்லாமே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அம்பேத்கர் எழுதக்கூடிய ஆகச்சிறந்த கோட்பாடின் நீட்சி வந்து இங்க தேவை. அது அவர் மட்டும் சொல்லல, எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அதை அவர் எழுத்துப்பூர்வமா மாத்திருக்கனாலதான் நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து இங்க உயர்த்தி பிடிக்கிறோம். அப்ப ஐடியாலஜிக்கலா தான் இங்க வாரு. இன்ஜஸ்டிஸா ஜஸ்டிஸா, சோசியல் ஜஸ்டிஸா இல்ல வர்ண முறையில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸா, ஸ்லேவரி அபாலிஷனா, அப்படி பிரிவினைக்கு ஏற்பட்ட ஒரு இதுக்குதான் இங்க போரே நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த போரை கூட புரிஞ்சுக்காம, ஆனா இன்றைக்கு அவர் போகக்கூடிய அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக்குது. அதற்கு காரணம் அவருடைய மேடை பேச்சுகளா இருக்கட்டும் சரி, ஒரு கோரிலேஷன், ஒரு ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்ட் வந்து அடிக்கடிக்கு மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனாலும் தமிழக அரசியல்ல ஒரு பெரும் தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி தான் இருக்கிறார். கம்பேரிட்டிவ் விஜய் இஸ் பெட்டர் தன். இன்றைய தலைமுறைக்கு நல்லக்கண்ணை போன்ற தியாகிகள் தெரியாதது மிகப்பெரிய அரசியலில் துரதிர்ஷ்டம். இன்னும் பெரும் மகிழ்ச்சி, நீங்க முன்பு கேட்ட கேள்விக்கு அன்றைக்கு மீடியாக்கள் எதுவுமே கம்யூனிஸ்டுகளின் பக்கம் இருந்ததில்லை. இன்றைக்கு உங்களை போன்ற மீடியாக்கள் நல்லக்கண்ணை போன்ற தலைவர்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்று எங்களை கேள்வி கேட்பதே மிகவும் கால பொருத்தமாக உள்ளது. ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் இழப்பு வந்து ஒட்டுமொத்த சமூகத்திற்கான இழப்பு. ஒரு காலத்தில் கம்யூனிசம் என்றால் வர்க்க விடுதலை, அதை மட்டுமே பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சாதி ஒழிப்பு, வர்க்க விடுதலை, மூடநம்பிக்கை எதிர்ப்பு போன்ற அனைத்தையும் தமிழக மக்களிடையே எடுத்து சென்றவர். அவர் என்றென்றும் ஓயாது தமிழக மக்களுக்காக உழைத்தவர். அவரது எளிமை வந்து கடைசி காலம் வரைக்கும் அவர் வாடகை வீட்டில், கவர்மெண்ட் கொடுத்த வீட்டில் தான் அவர் வாழ்ந்திருந்தார். ஒரு 2000 ரூபாய் மாசத்துக்கு அப்படி வச்சு அவர் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தார். இளைஞர்கள் எல்லாம் வந்து விஜய் பின்னாடி இந்த மாதிரி கூட்டம் போடுறாங்க. நீங்க இப்போ வந்து இவரை பத்தி பேசுறது, ஐயா பத்தி பேசுறீங்க இல்ல, அதுதான் சொல்றேன். நான் இப்ப கடைசியா நடந்த புக் ஃபேர்ல புத்தக கண்காட்சியில கூட அவருடைய புத்தகத்தை வாங்கினேன். அவரோட கடைசி லட்சியமே என்னன்னா, அவரு சுதந்திர போராட்டத்துல வந்து அவர் முடியை வந்து சுட்டு புடுங்கி அவரே எடுத்தாங்க. நான் கடைசி வரைக்கும் மீசையை வச்சுக்க மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா அப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து இந்த அவர் மீசையை வச்சுக்காம தான் கடைசியாக எடுத்து போனார். அவரோட லட்சியத்தை நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர்த்து இன்னும் செயல்படுத்த முடியாம தான் நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட சூழல் தான் இந்த தமிழகத்திலும் நடந்துட்டு இருக்கு. நன்றி. இந்த மாதிரி நல்லக்கண்ணு இந்த மாதிரி தத்துவத்தோட போராடுற ஆளுகள்லாம் இருக்கிற இடங்கள்ல
அதை விட பாப்புலரா அதை விட அதிகமான ஆட்கள் நம்ம விஜயகாந்த், எம்ஜிஆர் இந்த மாதிரி சினிமாவில் வந்து பிரபலங்கள் சைடு பின்னாடி போறாங்க. அது ஏன்னா இப்ப ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள்லாம் வந்து 2 படத்துல நடிச்சு அப்படி வந்து அவரோட பிரபலத்தை அவர் சொல்லிக்கல. அவரோட தன்னுடைய கொள்கை சார்ந்த அரசியலை பேசினார், தன்னோட எழுத்துக்களை தன்னோட புத்தகத்து மூலமா கொண்டு போனார். இவங்க வந்து கையை காமிச்சிட்டா இது பண்ணிட்டா போதும், இவங்க வந்து ஃபேன் பேஸ் போயிடும். ஏன்னா இப்ப வந்து நல்லகண்ணு தோழர் வந்து கிட்டத்தட்ட 7 வயதிலிருந்தே கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து ஈடுபாடு இருந்து அவர் வந்து கட்சிக்குள்ள வந்தவர். ஒவ்வொரு தடவையுமே அவரை அரெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சித்திரவதைப்பட்டு பீடி சிகரெட்டும் கூட உள்ள வந்து அதுல வந்து சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கிறப்போ அவரை வந்து உள்ள ஜெயிலுக்குள்ள வச்சு அவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்காரு. மணல் கொள்ளை தடுத்தது வந்து நல்லகண்ணு தான். இன்னும் வந்து அது மாதிரி தலைவர்கள் இன்னும் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அந்த தலைவர் மாதிரி இன்னும் பிறப்பு யாரும் இல்லை. கம்யூனிஸ்டுகள் வந்து ஏதாச்சும் பிரச்சனைன்னு நம்ம கிட்ட அணுகுறாங்க. ஆனா ஓட்டுன்னு வரும்போது பிரியாணிக்கும் சாப்பாடு இலவசமா கொடுக்கறதுக்கு, அப்புறம் டிவியில வர்ற பெரிய ஆளுகளுக்கும் இப்படி பேசிட்டு தான் போறாங்களே ஒழிய கம்யூனிஸ்ட் மாதிரி நல்ல தோழர்கள் வந்து இன்னைக்கு இல்ல. என்ன காரணம் நினைக்கிறோம்? பணம் தான்.